திருச்சிற்றம்பலம். அச்சுவேலி ஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம். பகுதி 12. மான் மழு வாழ் முதலியவற்றை சிவபெருமான் தரித்துக் கொண்டது. மானினது 4 கால்களும் 4 வேதங்கள் என கொள்ள கிடத்தலால் அவ்வேதங்களுக்கு நாதர் தாம் என்பதை உணர்த்துதற்காக மான் ஏந்தினார். வேத மான்மறி ஏந்துதன் மற்று அதன் நாதன் நான் என நவிற்றுமாறே. சிவபெருமான் சத்தியம் உடையவர் தாம் என்பதை உணர்த்துதற்கு மழு ஏந்தினார். ஆன்மாக்களின் பிறப்பு அறுப்பவரும் எல்லாரையும் அடக்கி ஆளலால் வந்த புகழை உடையவரும் தாம் என்பதை உணர்த்துதற்காக ஞான வடிவாகிய வாளை ஏந்தினார். ஞானவாள் ஏந்தும் ஐயர் என்பது திருவாசகம். எவராலும் கெடுத்தற்கரியவர் தாம் என்பதை காட்டுதற்காக குலிசத்தை கொண்டார். உலகத் துன்பத்துக்கு பயப்பட வேண்டாம் என்று அனுக்கிரகம் செய்யும் குணத்தை அபயகரம் குறிக்கின்றது. அபயகரமானது உலகங்களை காக்கிற சக்தி என்று காமிக ஆகமம் கூறுகின்றது. ஆன்மாக்களின் கன்மத்துக்கு ஈடாக போக முக்திகளை கொடுப்பவர் என்பதை வரதகரம் உணர்த்துகின்றது. சர்பத்தினுடைய விரிவு சுருக்கம் போல பிரபஞ்ச தோற்றம் ஒடுக்கம் இருப்பதால் உலகத்துக்கு நிமித்த காரணர் தாம் என்பதை அறிவித்ததற்காக குண்டலினி சக்தி ரூபமாகிய பாம்பை பூண்டனர். ஆன்மாக்களுக்கு மலத்தை ஊட்டுவிப்பவர் தாம் என்பதை அறிவித்ததற்காக மாயாரூபமாகிய பாசத்தை தரித்தனர். அங்குசம் திரோபவ கிருத்தியத்தை செய்பவர் தாம் என்பதையும் கண்டாமணி நாதமயமாயிருப்பவர் தாம் என்பதையும் அக்னி ஆன்மாக்களை பந்தித்த பாசங்களை சங்கரிப்பவர் தாம் என்பதையும் உடுக்கை சிவபெருமானே எல்லா உலகங்களையும் சிருஷ்டிப்பவர் என்பதையும் நீலோத்பலம் சங்கற்ப விகற்பமாகிய மனதத்துவத்தை நடாத்தும் குணமுடையவர் தாம் என்பதையும் உணர்த்தும். சிவபெருமானின் திருப்புன்முறுவல் ஆன்மாக்களது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் ஆகிய மூவகை துயரத்தையும் நீக்கியருளும் குறிப்பு ஆகும். வேதாந்த பொருளாய் உள்ளவரும் அதனை கொடுப்பவரும் தாம் என்பதை காட்டும் குறிப்பாக உபவீதத்தை தாங்கி அருளினார். பிரபஞ்சத்தை மறைக்கும் திரோபவ கிருத்தியத்தை செய்து ஆன்மாக்களது ஆணவமல சக்திகளை மேலிடாமல் அமிழ்த்துபவர் சிவபெருமானே என்பதனை அவர் முயலகனை ஊன்றிய திருப்பாதம் காட்டும். தூக்கிய திருவடி அனுக்கிரகத்தை உணர்த்தும். கொன்றை முதலிய மாலையும் திருப்பரிவட்டமும் தரித்தது ஓங்கார பொருளாயிருப்பவரும் திரோபவ கிருத்தியம் செய்பவரும் தாம் என்பதனை குறிப்பதற்காக. சிலம்பையும் வீரக்கழலையும் தரித்தமை ஆன்மாக்களை சோரமாக தன் வசப்படுத்துகின்ற முன்னை வினைகளை வென்று பிறவித் துன்பத்தை நீக்குபவர் தாம் என்பதை உணர்த்துவதற்காக. தருமதேவதையையும் ஞானத்தையும் திருமாலையும் ரிஷபமாக கொண்டது தர்ம பரிபாலகரும் தர்ம வடிவினரும் ஞான வடிவினரும் விஷ்ணுவுக்கு மேலானவரும் தாம் என்பதனை அறிவுறுத்துவதற்காக. அறனுருவாகிய வான் ஏறு ஊர்தல் இறையவன் யான் என இயற்றுமாறே. இனி திருவாசியின் அர்த்தம். சிவமூர்த்தம் முதலிய வடிவங்களை சூழ்ந்து விளங்கும் திருவாசியை நோக்குமிடத்து அதன் உண்மை பிரணவமாக காணப்படும். அதனால் எல்லா உலகங்களும் எல்லா ஸ்ருதிகளும் பிரணவத்தினின்றும் தோன்றி ஒடுங்கும் என்பதும் பிரணவம் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கு பிறப்பிடமாய் சிவபெருமானுக்கே இருப்பிடமாய் உள்ளது என்பதும் அதன் பொருளாயிருப்பவர் சிவபெருமானே என்பதும் அறியப்படும். ஓங்காரமே நற்றிருவாசி உற்ற அதனின் நீங்கா எழுத்தே நிறைசுடராம் ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின் என்பது உண்மை விளக்கம். சிவபெருமான் இவைகளை கொண்டருளியமை தம்பயன் கருதி அன்று சிற்றறிவினர்களாகிய ஆன்மாக்களுக்கு அறிவித்து முக்தி கொடுக்குமாறு கொண்ட திருச்சின்னங்களே இவைகள் ஆகும். திருச்சிற்றம்பலம்.